ஹே கைஸ், குட் ஈவினிங். அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்தது சாட்டர்டே டவர் பார்க் வந்திருக்கோம். அதுவும் யார் கூடனா கசின் பிரதர்ஸ். எங்கே அந்த கேங்கு பாதி பேர் அங்கே வந்துருக்குறாங்க, பாதி பேர் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டோம். செம்ம டயர்டு சொன்னால் செம்ம வெயில். சரிங்க, சக்தி பொருள் இல்லாமல் போயிட்டு நல்லா அதுக்கு போயிட்டு முன்னாடி போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு காற்று பேக்கில் இருக்கு. ஆமாம் பேக்குங்க ஜெய மாட்டி நான் மேலே எங்கேயோ வெஸ்ட் வந்துட்டுன்னு நினச்சிட்டேன். ஆனால் ஈவினிங் ஆகும் நல்லாயிருக்கும். லைட் போட்டு இங்கே டான்ஸ்லாம் விளையாடுவாங்க. இங்கே என்னது அந்த அந்த இது மும்பைலலாம் பண்ணுவாங்க பாருங்கண்ணா. இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. சண்டே சாட்டர்டே ஆனால் பண்ணுவாங்க பாருங்க. அதே தான் ஓகே. அதனால் டாப் பார்க்க வந்துட்டோம். எங்கே இந்த கேங்கு ஏன் பார்க்கக்கூடாதுன்னு மேடம் வேணாண்ணா போங்கடா. நான் மேலே போய் வீடியோ எடுக்கலாம். என்ன பண்ணீங்க நீங்கள் தான் போய் சாப்பிட்டு கேமரா இந்த போர்டாச்சு போட்டு வைக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 6 மணி முதல் வர எல்லாரும் இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுலே இல்லை. 15 இல்லை 7 தான். ஆமாம் 7 6 தான் இருக்கு. ஏறுவோம் நாங்கள் அப்படியே உருட்டு அங்கே விட்டு விட்டுறோம். அங்கே இருக்காங்க அவங்களாம் இந்த வயசானவங்க நடந்து பொறுமையாக வருவாங்க. நம்ம அதுக்குள்ளே சர்ன்னு மேலே போயிடலாம். இந்த சம கூட்டமாக முன்னாடிலாம் பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்காங்க. புதுசாக தரவில் போட்டிருக்காங்க. இது இல்லை நடக்கிறதே ஈஸியாக இருக்கு. இப்போ இங்கேயே இவ்வளோ ஆகிட்டு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ஆமாம் ஆமாம் நீங்களாம் ஃபஸ்ட்டு வந்தது இல்லை இங்கே இல்லை. அந்த பையன் கேட்டால் அந்த பையன் வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல வந்திருக்கானே ஜெய். ஓ ஜெய் சின்ன வயசுல எவ்வளோ எது அப்போ ஞாபகமே இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ண அப்போ என்ன பண்ணோன்னு இப்போ பார்த்தா இப்போ ஜில்லுன்னு ஒரு காற்று மேலே போகணும். ஒரு டைமுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து ஒரு ரவுண்ட்ல ஒருத்தர் உட்காந்துருக்காங்க கீழே. அங்கே பற்றி எவ்வளோ தெரிஞ்ச பார்க்கலாமா? அது தெரிஞ்சு இப்போ ஸ்கை வாக் தெரிஞ்சு பார்த்தீங்க. அது ரெட் கலர் பில்டிங்கா ஸ்கை வாக்கு. நம்ம வீடு இந்த பக்கம் இருக்கும். அப்படியே போயிட்டு அந்த அந்த பில்டிங் பேக் சைடு அந்த பக்கம் இருக்கும். செம்ம ஹைட்டில் நைட் லைட்டில் அது அவ்வளோ வந்துட்டோம். அது இன்னும் ஒரு மேலே ஒரு அந்த மேலே போயிடும். இப்போ இங்கேருந்து இப்போ தேங்காய் இருக்குது. தேங்காய் மரம் எல்லா மரமும் தெரியுது. ஹைட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இந்த மேலே யாருன்னா தெரியுதுல வந்துச்சா? இங்கேயோ ஜோடி இருக்காங்களா? இப்போ ரைட்டு கீழே இருந்து பார்க்கும்போது தெரியல. இந்த ஹைட்டு கீழே இருந்து பார்க்கும்போது குட்டியே தெரியும். எங்க எங்கடா மாட்டிருக்காங்க? எங்க எந்த பில்டிங் கலர் சொல்லு? அங்க ஒரு டவர் தெரியுதா? ஆமா அங்க பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல. டவர் தெரியுதா? அங்க போய் அது அங்க மாட்டிருக்காங்க. அது நேஷனல் பிளாக் இல்ல, விஜயகாந்த் கட்சி. அது கட்சி ஆபீஸ். அது விஜயகாந்த் கட்சி ஆபீஸ். அது இப்படி கதை நம்ம ஸ்கை வாக் இருக்கான். இப்படியே வந்துன்னா விஜயகாந்த் கட்சி, அப்படியே லெஃப்ட் எடுத்தா கோயம்பேடு. நம்ம அப்படியே நேரம் பண்ண நம்ம வீடு வரோம். மலையா? அது தாம்பரம் மலை நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா தெரியும். ஆனால் முன்னாடி ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. யாரோ மேலே கீழே விட்டாங்கன்னு. ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிங்க. அதனால தான் இந்த கம்பியெல்லாம் இப்போ போட்டு வச்சுருக்காங்க. பாரு வந்துட்டாங்க.
இவங்க 2 பேர் வரப்போ எவ்வளோ நேரம் சோம்பேறி மேலே வாங்க. இவ்வளோ நேரம் நடந்து வர்றது உருண்டு வா. காடு மாதிரி தெரிஞ்சு பாரு ஏரியாவை. நம்ம இங்கேருந்து தான் நம்ம அங்கேருந்து தான் நடந்து வந்தோம் பார்த்தியா. வந்து இந்த ரோட்டில் வந்து இப்படி ஏறணும். இந்த பக்கமும் மரம் அந்த பக்கமும் மரம். அப்படியே பார்த்தா மரமே கம்மி தான், வீடுங்க தான் அதிகம். ஆமாம் இங்கே அது அங்கே இருக்கு மரம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்கு. அவ்வளோதான் காடு. அதை தான் சொன்னேன். இப்போதான் இவனும் அதான் சொன்னான். எங்கே எடுக்க விட்டாதானே வீடியோ கீழே நம்ம வெளில பத்திரமா இருக்கும். எங்கடா தெரியுது அது மலை? ஏதோ தாம்பரம் மலை தெரியுது பாரு. அதோ இப்படியே நேராக பாரு தெரியுதா? கச்சாங்க ஒன்று இருக்கு, அதை பார்த்து டேய் நீ தான்டா. அதான் அங்கே விஜய் கட்சி தெரியுதா ஃப்ளாகு? அதை பார்த்துட்டு நேஷ்னல் ஃப்ளாகா பாருங்கண்ணா. அப்படியே மேலே ஏறா கம்பி அப்படியே ஏறி அப்படியே மேலே போயிடு. அப்புறம் மூட்டுருவாங்க அந்த டவரை. ஆல்ரெடி பண்ணிட்டே எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அப்படின்னா சரி வச்சுட்டு அப்புறம் பண்ணியிருப்பாங்க உட்காந்துட்டு. இது எப்போ 1978ல் 68ல் ஓப்பன் பண்ணது. எடுக்குமா இப்போ ரீல்ஸ் எடுக்குமா? என்ன எடுக்கணும் சொல்லு. கலாய்ப்பீங்களாவா? ஆமாம் எட்டி தான் பார்க்கணுமா? சரி ஓகே அதே பண்ணு. பகத் பாஸ் பண்ணோம். மூஞ்சி தெரியாது எட்டி பார்க்கணும். இது வேறையா? ஸ்டார்ட். அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இப்படி கேட்போம். எனக்கெல்லாம் புரியுது. அந்த படம் தான் எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு வராது. அப்படிதான்டா சொல்லு. நீ படா நீ இருந்தால் கரெக்டாக இருப்ப. எடுத்துக்கலாம். டவர் நல்லா தான் இருக்கு. என்ன ஃபுல்லாக லவ்வர்ஸ் ஜோடியாக இருக்காங்க. அவன் காண்டாயிட்டா. உன்னதானே சொல்கிறேன். ஒரு டவருக்கு ஒரு கேங் உட்காந்து இருக்காங்க. வந்துட்டான் சொல்லு. இப்போ இது எடுக்கணுமா இந்த மாதிரி? புரியுதா? இந்த சைடு முறைக்கணும், இந்த சைடு சிரிக்கணும். ஓகே எல்லாரும் வாங்க. நீங்கள் வச்சுட்டு ஃபோட்டோ அதுலேருந்து அப்படியே ஸ்னாப் பண்ண போட்டதான். அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். சைக்கோஸ் உங்களாம் வச்சு எடுக்கிறோம். இப்போ ஓகேவா? அப்படியே இருக்கும். இல்லை அப்படியே என் கூட அப்படியே திரும்ப சரி ஓகே பொறுமையாக திரும்ப. அதெல்லாம் கீழே போய் பண்ணலாம். பக்கத்தில் உட்காந்து தொல்லை பண்ணலாமா? பார்த்தா எப்படா தெரியுது. இங்கே உட்காந்து இவ்வளோ இடம் இருக்காடா உங்களுக்கு? கையை இலை சாப்பாடு வேணுமா? கீழே தான் இருக்கும். வாட்ச்மேன் தான் ஹைலைட்டு. கம்பி கேமராலாம் போகாதுப்பா, பிடிக்கிறாங்க. நீ யார் சார் பிடிக்கிறான்? சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ஃபோனில் எல்லாரும் ரவுண்ட் கிட்ட எடுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருவாரு. இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நம்ம வரும்போது ஜூஸ் பாட்டிலாம் வாங்கி வந்துட்டால ஆளுக்கு 2. ஏன் எடுக்கிறேன்? நார்மல் நல்லா இருக்கும். 2.7 கொஞ்சம் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணால் கேமரா டார்ச்
நான் தான் அக்ஷயா யாரு என்னடா என் பேர் யாரா இங்கே போட்டு வச்சிருக்கிறது? ஆனால் இங்கே நிறைய இங்கே கிறுக்கி வச்சுருக்காங்க ரவுண்டு கட்டி. இடம் ஃபுல்லாக கிறுக்கி தான் வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே சாப்பிட்டியானா? எனக்கு இது சார், எனக்கு இது. அவன் உண்மைங்களா எதனா ஒன்றா என்னன்னு பார்த்து சொல்லு. லெமன் சோடாவா, பால் சோடா, இதோ இருக்கு, ஏதாவது ரோஸ் சர்பத் இருக்கு. இப்போ ரோஸ் சர்பத் இருக்கு, 2 லெமன் சோடா. அந்த பையன் 3 லெமன் சோடா. 3 லெமன் சோடா. லெமன் சோடாவா? ஒரு பால் சர்பத் ஒன்று. வீடு எடுப்போம். இல்லை ஒரு பேட்டை கொடுங்கண்ணா. எவ்வளோ நாள் விளையாண்டுப்பீங்க? சரி, இல்லை யார் அவுட் ஆகிறீங்களோ அவங்ககிட்ட பேட்டை பிடிங்க. அவுட்டு பேட்டை கொடு. உங்களுக்கு தெரியாதுக்கா கஷ்டம். இது அதுதான் அடிங்க. அது எத்தனை கைக்க மாதிரி விளையாடக்கூடாது நீ. ஏய் நல்லா போவாதரா அது. 25 ரூபாய்க்கா வேஸ்ட் அது. ஐயோ நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கையில கேமரா வச்சுட்டு விளையாடுறேன். சரி விளையாடு விளையாடு. அப்ப கொடுத்து அப்ப கொடு. கரெக்ட் பாக்ஸ் இல்ல. இங்க வச்சு பாக்ஸ் இல்லையா? பார்க்க ஒரு ரவுண்ட் டெஸ்ட் வந்துடலாம் முதல்ல. அதுக்குள்ளே விளையாடி முடியாது இல்லை. இது இடம் நல்லா இருக்காமல பார்த்துப்போம். இடம் நல்லா தான் இருக்குது. பாம்பு வருமானு டவுட்டாக இருக்குங்க. இல்லை இருட்டாக இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் இப்போ நல்லா இருக்குது. இது கொஞ்ச நேரம் இருட்டாகிடும்ல. இல்லை அந்த கேங் அந்த பசங்க கேங் எங்கே போனால் அங்கே போய் உட்காந்துடலாம். அது அங்கே உட்காந்துக்கிறாங்க 2 பேர். அங்கே இதில் அந்த லேடிஸ் அந்த கேங் சேர்ந்து போனால் உட்காரலாம். ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ளே சுற்றி பார்த்துடலாம். உள்ளே நிறைய இருக்குது. அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அங்கே ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. 6 மணிக்கு வேணாம் போகலாம். விளையாடி முடிச்சுட்டு போகலாம். நாங்கள் ஏதோ ஒன்றில் விளையாடு. மேடம் ப்ரொஃபஷனல் இதெல்லாம் விளையாடுவாங்க. போகிறா இடக்கட்றா. நான் தான் எனக்கு அடிச்சு காமிச்சிட்டு இருக்கா கேமராக்கு. அது வர்றா மறுபடியும் எடுத்து அடிக்கிறாப்பா. முடியாது. எங்க இருக்க? அவுட்ரா. பேட்ல பட்டுச்சு சவுண்ட் கேட்டுச்சு. அவுட்டு. இந்த கேங்க பாருங்க. நான் அதுக்கு இங்க பண்ணி வந்து நிற்கிறீங்க. ஆல்ரெடி அடிப்பா. அப்பதான் இறங்க கீழே சீக்கிரம். கீழே இப்பதான் ஊந்து வச்சா. சூப்பர். நீங்க போடுங்க. இதெல்லாம் நெட்டிஸ்ல இதெல்லாம் பால் நான் அடிக்க. நானே தெரியல உட்காந்துருக்கு. அதான் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர். பார்க்ல தான் இருக்குங்க. இது 2 பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னே தெரியல. இது 2 கையை இப்படி பண்றதுக்கு. இது எதுக்குன்னே தெரியல. பண்ணு. பண்ணு. ஒரு கீழே இடிக்காம பண்ணணும். இடிச்சா சவுண்டு கேட்கலாம். ஆமாம். ஜிம்முக்கே போட்டால் இங்கே வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போதும். இது எதுக்குன்னு தெரியலையா?
வண்டி ஓட்ட கட்டலாம் வந்து ஸோ இல்லைங்க இங்கே வந்து போகலாமா டைம் ஆயிடுச்சு சுத்த விட்டு ஒன்றா சுற்றிருப்பா ஆமாம் பாட்டு போட்டாங்க வாங்க அங்கே போகலாம் அங்கே டான்ஸ் ஆடுறாங்க சீக்கிரம் வாங்க அங்கே டான்ஸ் ஆடுவாங்க அங்கே அந்த இடத்துக்கு போகலாம் இதா இது சும்மா கை வலிக்கிறது பார்க்கலாம் இவங்க தான் இந்த பாட்டு போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் பண்ணுங்க பண்ண மாட்டிருக்க சரி வாங்க இதுக்காக ரவுண்ட் டெஸ்ட் வரலாம் பார்க்கலாம் யாரா அவங்க பாட்டில்லாம் போட்டு வச்சுருவாங்க இதோ பரவாயில்ல இருக்கு பே இதோ பறவை அது வரைக்கும் படுறா அது ஸ்ட்ரைட்டா அது அங்கே இருக்கு அது கீழே உட்காந்துருக்கு இதோ ஒன்று அது அங்கே உட்காந்துருக்கு ஒரு ஆமை தானே அது அது அந்த நமக்கு நேராக இப்போ கருப்பு கலரில் ஆமாங்க தான் இதுக்குள்ள மீன்லாம் கூட இருக்கு இது எல்லாமே இருக்கு அது அங்கே குட்டி போய் விளாட்றான் அது ஒன்று இருக்குமே என்னது பறந்துருவாங்க வேகமா வந்தாலும் இங்கே டான்ஸ் ஆடுறாங்க இப்போ இதான் சொன்னேன் நான் உள்ளே போய் பார்க்கலாமா திருப்பதிலையா பார்த்தியா இல்லை அங்கே ரீல்ஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கணும் அதான் சொல்கிறேன் நீ நடந்து வாழ போடுறேன்ற அப்படி எடிட் பண்ணி நான் போடுறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இங்கேருந்து பார்க்கலாம் இங்கேருந்து கிளியராக தெரியுது ஆமாம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரில ஆனால் என்ன அழுக்கா இருக்கு ஆளுமே இல்லைண்ணா ஆள் இல்லையா இங்கேருந்து பார்த்தது பார்த்து இது உள்ளே போனான்னு தெரியல அது ஆமாங்க உட்காந்துருக்கு ஆனால் அந்த பக்கம் இருக்கானே தெரியல ஏதாச்சும் சரி வாங்க போகலாமாண்ணா இந்த ரீல்ஸ் எடுக்கிறீங்களா அங்கே போய்ட்டு அது டவர் பாரு இங்கேருந்து தெரிஞ்சு பாருங்க அதுப்பா அங்கே நின்று பார்க்குறாங்க நம்மள தாய் காமி ஆனால் நம்மளாம் இதை பார்க்கலையே இந்த சைடே வரல நான் டவர் பார்ப்போம் நம்ம இங்கே தானே இந்த சுற்றி சைடு இருந்தோம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது மரம் தான் தெரியும் இந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது நீ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது எல்லாம் புரியுதா யோகா பண்ணுறாங்கப்பா ஜாலியாக ஒரு பையன் சிரிப்பான் பாரு அப்படியே பண்ண சொன்னா இங்கே எப்பவுமே அந்த இதை சொல்ல ஈவினிங் டைம் தான் வருவாங்க கூட்டமாக மொட்டை எடுத்துக்கினு மேலே கூட்டமாக இருக்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காதாங்க அப்போ செம்மையாக பண்ணுறாங்க 1 2 3 இன்ட்ரெஸ்ட்ல இல்லையா ஜாலியாக விளையாடுறாங்க 1 2 3 இது மட்டும் தனியாக பண்ணது வரலாம் நாங்கள் சும்மா பண்ணுவோம் அப்படின்னு அப்போ அவன் மட்டும் வேகமாக பண்ணிட்டான் 1 2 3 1 2 3 அப்போ இவங்களாம் இப்போ ஸ்லோவாக பண்ணுறாங்க அவளும் வந்துட்டாங்க எல்லாம் 1 2 3 பண்ணலாம் போகலாம் விளையாடி புத்தகம் போகலாம் இல்லையா அது ட்ரைனேஜ் தண்ணி அது அங்கே போய் என்ன பண்ண போகிறா இப்படி வேணால் போயிட்டு அங்கே போய் நிற்கலாம் ஆனால் அங்கே யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க குயில் எப்படி இங்கே இருக்க போகுது அது ஏதோ இப்ப கத்துச்சு என்னது அது அது வேற இது வேற ஏலையே இன்னும் ஒரு ஓவர் இருக்கு அது இந்த மேட்சை விருப்பா எல்லாரும் 250 அடிக்கிறானுங்க இப்படி ஒரு மாதிரி உட்காருவாங்களா கேவலமா இருக்குதா நீங்க இந்த கேட் வழியா வந்தீங்களா உள்ள நான் இந்த கேட்ல அந்த கேட் தான் இந்த கேட் மூடி இருக்கே அப்புறம் எப்படி வருவாங்க இந்த பக்கம் அந்த கேட் வழியா நீங்க உள்ள அப்ப நான் வண்டி அங்க இருக்கு எந்த பக்கம் போயிட்டு நீங்க 3 பேர் அப்படியே போயிடுங்க அப்படி வந்துருங்க நாங்க அப்படியே வண்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சோம் இந்த வழியா நாங்க எப்படியோ போய்க்கிறோம் உடைய நீ எப்படியோ வந்துரு மொட்டை தலையே அடிச்சுட்டு போறான் அவனும் பொறுப்பே வண்டி ஓட்டு தரான் நான் சொல்றேன் இதை போலதான் காய்ச்சல் எத்தனை பாட்டில் வாங்குவீங்க எனக்கு சிச்சனே போறாது நான் பையனோட இல்ல இல்லையா கலாச்சி ஆனால் பட்டன் முறுக்குல இருக்கு பட்டன் முறுக்கா அங்கே ஏதோ சைடில் இருக்கு ஐஸ்கிரீம் குல்ஃபி
நான் பிளாக் கரண்ட் ஒன்று வாங்கிக்கிறேன். பிளாக் கரண்ட் வாங்குறேன். பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். எனக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம். நான் பார்த்து சொல்லி பாத் இல்லை பட்டர் மில்க் இருக்கு, இல்லை சொன்னால் மேங்கோ இருக்கு. மேங்கோ ஜூஸ் இருந்தால் இது லெஸ்ஸி. இது எங்க இருக்குது? நல்லாக்கா இதெல்லாம் அவ்வளோ இதில் எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஐஸ்கிரீம் ஷாப் ஸ்கேம்ல இருக்குது. எறும்பு நசியில் எறும்பு போட்டு தராங்க. இல்லை அது மெயின், அது ஓப்பன் பண்ணும்போது பேக்கிங் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்பாங்க. சின்ன இருக்கு, அது அடியில் இருந்திருக்கு. நான் என்னடா அது நல்லா கலக்கணும். அந்த மாதிரி முதல்ல போதும், இது மட்டும் சாப்பிட்ரு. கொஞ்சம் சாப்பிட்டு. ஆனால் இது ஆவின் டவுன் கடை ஒன்று பெருசாக தான் இருக்கு. அப்புறம் இல்லை எறும்பு போட்டு நம்ம வீடை குத்துறாரு. எறுப்பலாம் நல்லவா நானும் பார்த்தேன். இல்லை அதே எடுத்து குத்து எறும்பு ஐஸ்கிரீம் தான் எடுக்கலாம் நினச்சேன். சரி லஸ்ஸியா எல்லாம் ஓட்டு தான் ஒரே ப்ரைஸ் தான் கட்டு. இந்த கார் வந்து வாஷ் பண்ணுறது அது ஆனால் இருக்கு தானே இருக்கு. ஆ வேற எங்கெல்லாம் இருக்கா? இங்கே நான் பார்த்தது இங்கே தான் பார்க்குறேன். எம்ஆர்எஃப் டயர்ட் ரூம் போட்டு தான் வேலை செய்கிறாங்க. தெரியும், அந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியும். அங்கே எடுத்தோன்னு தெரியும். கேஸ் ஆகிடும். எப்பா அங்கேருந்து மேலே ஏறி இந்த கல்ல தான் இறங்கி நினச்சி இறங்கிட்டோம்.